இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தே தீர்வேன்னு ஒத்த காலம் நின்றுட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவும். ஆனால் அதில் லாஜிக்லாம் கிடையாது, சீரியலுங்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கண்டிப்பாக அவங்க கிளம்பி அந்த வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறத இப்போ கால் பண்ணி இப்போ ரோஹிணி சொல்லிட்டுருக்காங்க. என்னென்னா முத்து மீனா அவங்க வருவாங்க, கிறிஷை பார்க்கறதுக்கு வருவாங்க, கடலை எடுத்து வருவாங்க. ஆனால் தயவு செஞ்சு அவங்கள கிறிஷை பார்க்க விடாது. கிறிஷை பார்த்தா அவனுக்கு தேவையில்லாமல் ஏதாவது தோணும், தேவையில்லாமல் ஏதாவது பேசுவாங்க. அவங்கள அப்படியே பற்றி விட்டுரு. அதே மாதிரி அவங்கள திருப்பி இங்கே வரவிடாத மாதிரி ஏதாச்சும் வார்த்தைகளில் குத்தி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்ல, அவங்க அம்மா அதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ தெரிஞ்ச அக்கா வீட்டில் கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இவரை கொண்டு போய் கிறிஷை. ஸோ இதுக்கு நடுவில் வேறு பார்த்திங்க அப்படின்னா இப்போ எதையோ புதுசாக ஒரு டிஷ்ஷை செஞ்சுருக்காரு இப்போ ரவி. அவர் கடலை மிட்டாய், தேங்காய், அப்புறம் பேரிச்சம்பளம் எல்லாத்தையும் போட்டு செய்ய அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மீனாவும் ஸ்ருதியும் பாராட்டிகிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, எடுத்து கொண்டு போய் அந்த பையனை கொடுங்க அப்படின்னு ரவி சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கே விஜயா வந்துடுறாங்க. விஜயா வந்தோடனே என்ன டேஸ்ட் பண்ண கொடுத்தா மொத்தமாக யார் யாருக்கோ கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு வேணுனே ஸ்ருதி பேச, மீனா எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு எங்கள் பங்கு இருக்குன்னு பேச, மாற்றி அவங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க விஜயா. வீட்டுக்குள்ளே ரெண்டு மருமகர்கள் ஒற்றுமையாக இல்லாமல் தான் நல்லாயிருக்கு. உடனே அந்தப்படியே என்ன அவள்கிட்ட ஏற்று பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் ஸ்ருதி கரெக்டாக யார் யார் எங்கே வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுட்டு போகிறாங்க. இப்போ ஆனால் ஸ்ருதியும் என்ன பண்ணுறாங்கன்னா டப்பாவில் பேக் பண்ணி கொண்டு போய் அதை மீனாட்ட கொடுத்து, சாரின்னு அவங்கள்ட்ட ரொம்ப ஓவராக பேசிட்டேன், அது அத்தை கேட்குறாங்கன்னு தான். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக இப்போலாம் நடிக்க விருப்பம் இல்லை, நீங்கள்லாம் சொன்னீங்கன்னு தான் நடிக்கிறேன், இல்லைனா நான் வேணும்னே இவங்கெல்லாம் என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்க, ஏதாவது ஓவராக பேசினா சூடு வச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா அது அப்படின்னு ரவி சொன்னோடனே, எங்கள் அம்மாவாக இருந்தாலும் அதான் பண்ணுவேன், அவங்க பண்ணுறது தப்பு, ஆனால் நீங்கள்லாம் இதான் பெட்டர்னு சொல்கிறதுனால இதை நான் கேட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லைனா இதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸ்ருதியோடைய கதாபாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் பிடிக்கிறபடியான, அதே சமயத்தில் ஒரு நல்ல பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் வருது. அவங்களுக்குன்னு சுயநலம் இருந்தாலும் கூட அதெல்லாம் இருக்க வேண்டியது தான். ஸோ நல்ல ஒரு கேரக்டராக அவங்களோட கேரக்டர் உருமாறிட்டு வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் முத்து மீனாவும் கிளம்பி நேராக அந்த வீட்டுக்கு போனால் அங்கே நர்ஸ் இருக்காங்க. நர்ஸ் இருக்கும் போதே என்னாச்சுன்னு கேட்டால் இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்கிறத சொல்கிறாங்க. மைல்டு அட்டாக்னு. என்னம்மா சொல்கிறீங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னா, எங்கம்மா கிறிஷ் அப்படின்னா, கிறிஷ் இன்னொருத்தங்க வீட்டுக்கு போயிருக்கான், அவனை எங்களால் பார்த்துக்க முடியல, அதனால் அங்கே வச்சு பார்த்துக்க சொல்லியாச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னோடனே இதெல்லாம் அந்த நர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. கேட்டுகிட்டே இருந்துட்டு என்னடா அந்த அம்மா இப்படி போய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அமைதியாக கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு பிறகு தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு கேள்விக்கு வராரு முத்து. எதுக்காக கண்டவங்க வீட்டில் போய் அனுப்பி அவங்கள பார்த்துக்க சொல்லணும்? இது நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அதை ஓப்பனாக சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ ஓப்பனாகவே சொல்கிறோம், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, கிறிஷை எங்கள் கூட அனுப்பிடுங்க அப்படிங்கும் போதே டக்குன்னு மீனா இல்லை நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, கிறிஷை நாங்கள் தத்தெடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம், எங்கள் கூட இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது, நாங்கள் நல்லா பார்த்துப்போம், உங்கள் பொண்ணு இப்போயும் வரல, நீங்கள் நம்பரையும் கொடுக்க மாட்டேறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு முடியாமல் அளவு கூட வராமல் வெறும் காசுக்கு நர்ஸ் வைக்கிறாங்கன்னா அவங்க பார்த்துக்க போகிறதில்ல, அவங்க எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் கிறிஷை பார்த்துப்போம், கிறிஷ் என் உயிரை காப்பாற்றினவன், அப்போ இருந்தே எங்களுக்கு ஒரு பந்தம் இருக்குது, நாங்கள் ரெண்டு பேரும் பாசமாக பார்த்துப்போம், எங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்தா கூட கிறிஷ் தான் எங்களுடைய முதல் குழந்தை, அவ்வளோ தூரம் நாங்கள் பாசமாக இருப்போம், எங்கள் கூட அனுப்பிடுங்க, உங்களை தனியாக விட மாட்டோம், உங்களை கொண்டு போய் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாட்டி வீட்டில் விட்டுறோம், நீங்கள் பாட்டி கூட இருக்கலாம் அப்படிங்கும் போது, இல்லைப்பா யோசிக்கணுங்கிறாங்க. என்னம்மா யோசிக்கணும், ஓகேன்னு சொல்லுங்கம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம்மா அப்படிங்கும் போது, இல்லைப்பா நான் யோசிக்கிறேன்னொன்னே, சரி யோசிக்க டைம் கொடுத்துருவோம் அப்படின்னு டைம் கொடுத்துட்டு மீனா கிளம்புறாங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக என்ன ஆச்சுன்னு கால் பண்ணி ரோஹிணி கேட்கும் பொழுது அவங்க வந்தாங்க. நான் கிறிஷை காட்டலை, நீ சொன்ன மாதிரி தான், ஆனால் அவங்க ஒன்று சொன்னாங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்படி தத்து எடுத்துக்கணுங்கிறாங்க அப்படின்னா, நீ என்ன சொன்ன அப்படின்னா, தான் யோசிக்கிறேன், உண்மையிலே நல்ல மனசோட சொல்கிறாங்க, யார் இந்த காலத்தில் எனக்கு இன்னொரு குழந்தை பிறந்தாலும் முதல் குழந்தை கிறிஷ்ன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ தூரம் பாசமாக பார்த்துக்கிறேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, என்ன என் பிள்ளை அவங்க பார்த்துக்கணுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, விடவே மாட்டேன் நான் அப்படின்னா, என்ன ஓம் பிள்ளை நான் தான் பார்த்துக்கிறேன், அது என் பிள்ளை மாதிரி தான், எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கணும், அவங்க அம்மா சொல்ல, ஏதாச்சும் நீ அந்த மாதிரி பண்ண என் பிள்ளையை கொண்டு போய் அவங்களுக்கு தள்ளி விட்டலான்னு ஏதாவது நினச்சேன் அப்படின்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கோவமாக கட் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஷ் இங்கே வந்தாலும் கூட அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் தெரிவார். இப்போவும் எந்த விஷயத்தை ரோஹிணி முதல்ல யோசிக்கிறாங்கன்னா, இங்கே பேச்சோட பேச்சா என்ன அம்மான்னு சொல்லிட்டா நான் மாட்டிப்பேங்கிறதான் யோசிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.